இந்த தர்ஷனா மட்டும் எப்ப பார்த்தாலும் புது புது கேமா டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்க. எனக்கு மட்டும் செல்போன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு யாருக்கு தெரியாம போனை தூக்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி செம்மையா விளையாடணும். ஏய் என்னடி இது? அவன் விளையாடுறான், அப்புறம் இல்லாட்டி நீ விளையாடுற. ஒரே ரெண்டு பேருக்கு செல்போனை நோண்டறதே வேலையா போச்சா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு புக் எடுத்து இந்த மாதிரி படிக்கிறீங்களா என்ன? எப்ப பாரு போனு போனு போனு. இந்த காலத்து பிள்ளைங்க சோறு தின்னு வளர்றீங்களா இல்லையோ, போனை பார்த்து தான் வளர்றீங்க. எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டேன். இங்க பாரு, இந்த செடி கொடிலாம் அப்படி காஞ்சு போய் கிடக்குது. இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊத்துவோம். அதுக்கெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? இந்த வண்டியை கொண்டு யார் இங்க நிறுத்தினது? இங்க நின்னுச்சுன்னா எப்படி தண்ணி ஊத்த முடியும்? தர்ஷினி உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா? போனை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா எடுத்து பண்ணு. மா தர்ஷனா நான் நோன்றப்ப மட்டும் பேசாம இருப்பீங்க, என்னை மட்டும் திட்டிகிட்டே இருப்பீங்களே. பா உன்னை சொன்னா அவனை சொல்ல, அவனை சொல்ல உன்னை சொல்ல வேண்டியதுதான். ரெண்டு பேருக்கு இதே பழப்பா போயிடுச்சு. சரி, இந்த மரத்துங்களுக்கெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம். தண்ணி வேற ஊத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தியாச்சு. இன்னைக்கு குழம்புக்கு என்ன செய்யறது? காலையில எழுந்திரிச்சா என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சோறாக்குறது, இதை யோசிச்சு யோசிச்சு தலையில இருக்கிற 4 முடி கொட்டி போயிடும் போல இருக்குதுப்பா. சரி, ஏதாவது குழம்புக்கு சாம்பார் இந்த மாதிரி வைக்க வேண்டியதுதான். அடியே அவரைக்காய் இருக்குது, அவரைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன், சாப்பிடுறியா நீயே? உன்னை தம்பி கேட்கிறேன், காது கீது விளங்குதா இல்லையா? எப்ப பாரு போனையே நோண்டிட்டு இருப்பா. தரிசனியே எப்ப பாரு சாம்பாரு சாம்பார். எனக்கு இந்த பருப்பு பார்த்தாவே பிடிக்கவே இல்லைம்மா. ஏதாவது மீனுக்குன்னு வாங்கி பொரிக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல இந்த மலைக்கு. எனக்கு மீனா? மீனுக்கு நான் எங்கிட்ட போவேன் திட்டுப்படு. மீன் கொண்டு ஒரு பாட்டிமா மீன் கொண்டு வரோம், அதே 4-5 நாளா காணும். சரி பார்க்கலாம், இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன மீன் வாங்கி ஆக்க வேண்டியதான். தர்சனி போனை கொண்டு போய் வை, கோவம் வரத்துக்குள்ள வை, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மீன் மீனே மீன் வேணுமா? மீனே ஏமா சங்கரா மீன் இருக்குது, நெய் மீன் இருக்குது, எல்லா மீன் இருக்குதுமா. என்ன மீன் வேணும்? மீன் வாங்கலையோ? மீனே ஏமா பார்பி மீன் வேணுமா? என்ன இன்னைக்கு மீன் வாங்கணும்னு நினைச்சா கரெக்டா மீன் வந்துச்சு. சரி சரி, நல்ல வேலையா போச்சு. ஏமா மீன்காரம்மா எங்க போனீங்க? உங்களதான் தேடிட்டு இருந்தேன். மீனே வரவே இல்லை, ரொம்ப நாளாச்சு நீங்க வந்து. அது ஏமா கேக்குற? ஒரே மழையா இருக்குதுல, நசு நசுன்னு வெளியில வர முடிய மாட்டேங்குதுமா. சரி சரி, என்னென்ன மீன்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாம் நல்ல மீன் தானே? ஒன்னும் ஐஸ் மீன்லாம் கிடையாது, ஃப்ரெஷ் மீன் தானே கொண்டு வந்திருக்கீங்க? இந்தாம்மா ஐஸ் மீன் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஃப்ரெஷ் மீன், இன்னைக்கு கடல்ல பிடிச்சதுதான். சரி, நானே எனக்கு தேவையான மீனா பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த தர்சினி சங்கர மீன் தான் சாப்பிடுவா, இருக்கிறதே கொஞ்சம் பெரிய மீனா எடுத்து போட்டுக்கலாம். இது என்ன ஓராவா? ஓர மீன் நல்லாவே இருக்காது, கச்சு கிடக்குமே. இது என்னது இது? இது ஏதோ ஒரு புதுசான மீனா இருக்கு, இதையும் வாங்கிக்கிருவோம். இந்த ஆரஞ்சு கலர் மீன் 2 வாங்கிக்கிருவோம். இந்த பச்சை கலர் மீன் நல்லா தான் இருக்குது, இதுல 2 வாங்கிக்கிருவோம். இது கிழிஞ்சா மீன் நினைக்கிறேன். இந்த கிழிஞ்சா மீன் நல்ல பொசு பொசுன்னு இருக்கும் சாப்பிடறதுக்கு, இதுல 2 வாங்கிக்கிறோம். நம்ம இந்த ராம்நாடு சைடு இருக்கிறதுனால இந்த மீனை பத்திலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. என்ன எல்லாம் சின்ன சின்ன மீனா தான் இருக்குது. இதாம்மா பார்பி, இருக்கிற நல்ல மீன் பெரிய மீன் பூரா நீயே எடுத்துக்கிட்டேனா? மிச்சம் இருக்கிற சின்ன மீனெல்லாம் நான் யார்கிட்ட போய் விற்க முடியும்? எல்லாத்தையும் கலந்து எடுமா. சும்மா ஒரே பெரிய மீனையா நீ எடுத்துட்டு இருக்காத. பெரிய மீன் எடுக்கணும், ஒரு சின்ன மீன் எடுக்கணும். நீ இப்படி எல்லா பெரிய மீன் எடுத்துட்டேன்னா மீதி யார்கிட்ட போய் விற்கிறது? சரி சரி, ரொம்ப தான் சத்தம் போடாதீங்க. நான் எடுத்த மீனுக்குலாம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, காசு தரேன், வாங்கிட்டு மேலே கிளம்புங்க இங்க இருந்து. நீ எடுத்தது மொத்தம் 1 கிலோ இருக்கும், 300 ரூபாய் ஆச்சுப்பா. கிலோ 300 ரூபாய், காசு கொடு. சரி சரி, இந்தாங்க 300 ரூபாய் தானே, இதாங்க வாங்கிக்கோங்க. நாளைக்கு நல்ல சீலா மீன் துண்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா கொண்டு கொடுத்துட்டு போங்க, அந்த ரசம் பையனுக்கு பொரிச்சு கொடுக்கணுமே. சரி சரி, வரேன் வரேன். நாளைக்கு சீலா மீன் தானே, கூறு போட்டு இப்போ அப்ப கொண்டு வந்து தாரேன். மீன் மீனாய் மீன் மீனாய். அடியா மீன் வாங்கி வச்சு இரு, வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன். ஐயா புதுசா ஒரு கேம் டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த கேம் விளையாடுறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குது. இந்த கேம் நல்லா விளையாட வேண்டியதுதான். பாப்பா, பாப்பா, உங்க அம்மா கொஞ்சம் வர சொல்றியாமா? என்னை இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. யாருங்க அங்கிள் நீங்க? சரி கொஞ்சம் இருங்க, அம்மா கூப்பிடுறேன். மா மா, புதுசா ஒரு அங்கிள் வந்திருக்காங்கம்மா, வந்து என்னன்னு கேளுங்க. ஏன் இப்படி உள்ள போன? அதுக்குள்ள நையமேன்னு கத்திட்டு இருக்கா பாரு. யாருடி? அப்ப ஆசை, இப்ப வாங்க வாங்க, உங்களே தேடிட்டு இருந்தேன். மா வீட்டுக்கு வர சொன்னீங்க, என்ன வேலைமா இருக்குது? என்ன வேலை பார்க்கணும்? அப்பயே ஆசாரி இப்ப வாங்க, இங்க பாருங்க நம்ம வீடு எப்படி பழசா போச்சுன்னு சொல்லிட்டுனே. வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி எலிவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணனே. அப்புறம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கபோர்டு, சோபா, மரக்கட்டிலு, அப்புறம் அந்த தர்சனுக்கு ஸ்டடி டேபிள், இந்த மாதிரி நிறைய சாமானுங்க பண்ண வேண்டியது இருக்கு. எப்படிங்க போய் பண்ணி தரீங்களா? பண்ணிடலாங்கம்மா, சிறப்பா பண்ணி தந்துடலாம். பொருள் நீங்க வாங்கி தரீங்களா? கூலி மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். நீங்க பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். நீங்க அதுக்கு உண்டான கூலியை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதுமா? அண்ணா அந்த மரத்தை பத்திலாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நீங்களே போய் எதுனா வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்து கொடுத்துருங்கண்ணா. ஏய் தர்ஷினி, எவ்வளவு நேரம் போனு நீ மட்டும் விளையாடிட்டே இருக்கிற? போனை குடுக்குறியா என்னங்கிற? குடு, நான் கேம் விளையாட போறேனே. இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு கேம் டவுன்லோட் பண்ண, அதுக்குள்ள போனை பிடுங்கிறதுக்கு வந்துட்டீங்க. நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு கொடுக்கறேன். சரி போய் தோல.
தேங்க்ஸ் தர்ஷனா, நான் விளையாட்டு அப்புறமா கொடுக்குறேன். நீ இதை வச்சு விளையாடு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வர சொல்லிட்டு என்னோட ஓல்டு டாய்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளையாட போறேனே. ஜாலி, நான் அதை வச்சு விளையாட போறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதுதான் என்னோட ஓல்டு டாய்ஸ் கலெக்ஷன்ஸ். எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து வாங்கி கொடுத்த டாய்ஸ் எல்லாத்தையுமே நான் வீணாக்கவே மாட்டேன். விளையாண்டுட்டு பத்திரமா ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருவேன். அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டட்டுமா? எம்மாடி எவ்வளவு டாய்ஸ்! டேய் தர்ஷனே, நிஜமாலுமே நீ கொஞ்சம் பெரிய ஆள் தான்டா. நாங்கெல்லாம் வாங்கினமா விளையாண்டமா உடச்சமான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நீ என்னடா சின்ன வயசுல இருந்து உள்ள டாய்ஸ் எல்லாத்தையும் இப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற? ஆமா, இது எல்லாமே என்னோட டாய்ஸ் கலெக்ஷன் தான். எஸ், ஐ ஆல்ரெடி நோ. தர்ஷன் கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா தர்ஷன் இவ்வளவு பத்திரமா வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா பிங்கி, இந்த தர்ஷன் போய்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எப்ப எது வாங்கி கொடுத்தாலும் உடைக்கவே மாட்டான். பத்திரமா விளையாண்டுட்டு அப்படியே கொண்டு போய் ஏதாவது டப்பாக்குள்ள பத்திரமா வச்சிருவானே. இதெல்லாம் அந்த பையன் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்தது எல்லாம் பத்திரமா வச்சிருக்கான் பாருங்களேன். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. வீடு ஃபுல்லா இந்த தர்ஷன் பையனோட குப்பை தான் நிறைஞ்சு போய் கிடக்குமே. மா, குப்பைன்னு சொல்லாதீங்கம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறேன். சரி, என்கிட்ட டாய்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணுன்னா காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கானே. இதுதான் நான் வாங்கின ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டி செம்மையா இருக்கும் தெரியுமா? நல்ல டர்ன்னு ஓடுமாக்கும். இந்த ஸ்கூட்டில இந்த ஒரு கலர் மட்டும் கிடையாது, என்கிட்ட ஒரு கிரீன் கலர் இருக்குது, ஒரு ஒயிட் கலர் இருக்குது. ஒன்னு தர்ஷினிக்கு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா தர்ஷினி பின்னாடி தானே வந்து ஜாயின் பண்ணா என் கூட. அதுக்கு முன்னாடி நான் மட்டும் தானே இந்த வீட்டுல இருந்தேன். அதனால நான் எல்லாத்துல ரெண்டு தான் வாங்குவேனே. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி ஸ்கூட்டி. இது வந்து பக்கத்துல இருக்கிற கடைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் வாங்க போறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். எங்க அம்மா அப்பப்ப போய் 10 ரூபாய்க்கு தக்காளி 2 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் வாங்கணும்னா இந்த ஸ்கூட்டி தான் எடுத்துட்டு போவேன். இதுவும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் ஓட்டுறதுக்கு. தர்ஷனா, என்னடா இது இவ்வளவு பெரிய காரா இருக்குது? இது என்ன கார் இது? இது பாத்தீங்களா, இதுதான் சூப்பரான ரேசிங் கார். இந்த கார்ல ஏறி உட்காந்து சும்மா ஓட்டுனான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி சும்மா அப்படி சும்மா சல்லுன்னு போவாது, பறக்கும். அப்படியே ரெக்கட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கல்ல. அந்த வண்டி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. டேய் தர்ஷன், நீ ஆரம்பத்துல இந்த வண்டியில தானே வருவ? சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி சூப்பரா ஒரு ஜீப் கூட இருக்குது. இது ரீசெண்டா எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுதான். இதுவுமே நல்லாதான் இருக்கும். இதை வச்சு நம்ம கார்ல நம்ம வந்து காடுங்களுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா இந்த கார்ல ட்ரெக்கிங் போனோம்னா செம சூப்பரா இருக்குமே. ஏய் தர்ஷன், என்னடா இது? இது வந்து பாத்தீங்கன்னா பேபி சைக்கிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பின்னாடி ஒரு பேபி வச்சிருப்பாங்க, முன்னாடி ஒரு கூட இருக்கும். இதையுமே நம்ம வச்சு விளையாடலாம், நல்லா ஜாலியா தான் இருக்கும். காய்கறி வாங்க போறோம் அப்படின்னா போலாம். இதுல பின்னாடி ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சி இழுத்துட்டா சுத்தம். பட் இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சுத்த மாட்டேங்குது. பரவாயில்ல, இதை நம்ம அப்படியே வச்சு சும்மாவே ஓட்டிக்கலாம். வேற என்னடா தர்ஷன் வச்சிருக்கிற? அப்படியே எல்லாத்தையும் எடுத்து காட்டேன். என்கிட்ட நார்மல் சைக்கிள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மயில் வாகன சைக்கிள் கூட இருக்குது. மயில் வாகனம் அப்படின்னா மயில் மாதிரி 2 பக்கம் தோகை மாதிரி கொடுத்துருப்பாங்க, கைப்பிடி பாக்குறதுக்கே அழகா இருக்கும். பின்னாடி இருக்கிற ரோப்பை இழுத்து விட்டோம்னா முன்னாடி வண்டி சும்மா சல்லுன்னு போகும். இங்க பாத்தீங்கல்ல, இதுதான் மயில் வாகன வண்டி. எவ்வளவு சூப்பரா இருக்கா. எங்க அப்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனப்ப இந்த வண்டியில வச்சுதான் நீ ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களே. செம கெத்தா இருக்கும் இந்த வண்டியில ஸ்கூலுக்கு போய் இறங்குறப்ப. இந்த வண்டி கெத்தா இருக்குமா? செம காமெடியா இருக்கு இந்த வண்டியை பாக்குறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மினி காரு. இதையுமே வச்சு நம்ம சூப்பரா விளையாடலாம். அப்புறம் பக்கத்துல எதுனா கடைங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கூல் பேக் மட்டும் வச்சுட்டு நான் இதுல ஸ்கூலுக்கு போறத கூட யூஸ் பண்ணிக்குவேனே. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போன சைக்கிள். இந்த சைக்கிள்ல தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். என்னோட பேக் எல்லாத்தையும் முன்னாடி இருக்கிற கூடையில வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெடி சைக்கிள் கூட இருக்குது. இது பாக்கிறதுக்கு நல்லா ரிக்ஷா வண்டி மாதிரியே இருக்கும், சூப்பரா இருக்கும் இதுல வச்சு விளையாடுறதுக்கு. தர்ஷனா, உங்ககிட்ட இன்னொரு டெடி சைக்கிள் கூட இருந்துச்சுல, அது நீங்க எனக்கு கூட கொடுத்தீங்கல்ல? ஆமா, என்கிட்ட 2 டெடி சைக்கிள் இருந்தது. நான் அது ஒண்ணு தர்ஷினிக்கு கொடுத்துட்டேன். டேய் தர்ஷன், இருந்தா உன்ன மாதிரி ஒரு அண்ணா இருக்கணும்டா. எவ்வளவு சூப்பரா தங்கச்சிக்கு நீ எல்லாமே கொடுக்குற. எனக்கு தான் யாருமே இல்ல, நான் மட்டும் தனியா இருக்கிறேன் எங்க வீட்டுல. அது எனக்கு செம்மையா போரிங்கா இருக்குமே. இதுதான் இன்னொரு டெடி சைக்கிளா? இதுவுமே நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. என்ன காலெல்லாம் கலந்து கிடக்குது. சரி, இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. எல்லாரும் டெடி சைக்கிள் பாத்தீங்க, இப்ப ஃபோல்டபிள் சைக்கிள் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இதுதான் சூப்பரான ஃபோல்டபிள் சைக்கிள். இது நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சு நம்ம வச்சுக்கலாமே. நம்ம வீட்டுல இடம் சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த சைக்கிளை ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம். இது நல்ல சூப்பரான ட்ரை கலர் காம்பினேஷன்ல இருக்கும். ட்ரை கலர் இல்ல, 4 கலர்ஸ் இருக்கு. கிரீன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிதான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இடம் கம்மியா இருக்குன்னா ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே. இங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. என்கிட்ட சின்ன சைக்கிள்ல இருந்து பெரிய சைக்கிள் வரைக்கும் எல்லாமே இருக்கு. Oh my god, தர்ஷன், உன்னோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேம். பட் நீ இதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வண்டியை ஓட்டி எங்க மேலதான் ஏத்திட்டு இருக்க. அது எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஜனனி, நீ சொல்லு அவங்கிட்ட. அடே ஆமாடா, ரொம்ப நேரம் சைக்கிளை காட்டுறேன் பைக்கை காட்டுறேன்னு சொல்லி நீ விளையாண்டுட்டு இருக்கிற. எல்லா வண்டியும் எங்க மேலே ஏத்திட்டு இருக்கிற. காலெல்லாம் நயிரு தர்ஷனே. ஓ
அப்படியா, சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன். சரி ஓகே, என்கிட்ட இருக்கிற எல்லா சைக்கிளையும் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய குட்டி லாரி கலெக்ஷன்ஸ். இதுவுமே சூப்பரா இருக்கும். இதுலயுமே நம்ம ஏறி உட்காந்து கூட ஓட்டலாம், ஒன்னும் ஆகாது, நல்லாதான் இருக்கும். அட தர்ஷினி, உன்கிட்ட இவ்வளவு இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே. எந்தெந்த காலத்துல எப்பப்ப வாங்கி கொடுத்ததெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறியடா. சரி பரவாயில்ல, விளையாண்டு மட்டும் போதும். இந்த ஜாமான் எல்லாத்தையும் சின்ன பசங்க இருக்கிறாங்களா அவங்களை கூப்பிட்டு கொடுத்துரு சரியா. இப்படி வீடு ஃபுல்லா நிறைச்சு வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் வீடே பத்தாது. எல்லாமே நிறைய சேர்ந்து குப்பைங்களாம் ஆயிருமே. அப்புறம் உங்க அப்பா வேற அப்பப்ப திட்டிகிட்டே இருக்காருடா, வீடு ஃபுல்லும் குப்பையா இருக்குன்னு. என்னம்மா இது, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் பசங்களை கொடுங்கன்னு சொல்றீங்க. போங்கம்மா, அப்படிலாம் கொடுக்க முடியாது என்னால. எனக்கா எப்ப தோணுதோ அப்ப கொடுப்பேனே. சரி ஓகே, டாட்டா பாய்.